வேற யாராவது முக்கிய புள்ளிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். பொங்கல் வரையிலும் பொறுத்து கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகும். அதே போல் ஓபிஎஸ் டிடிவி நீங்கள் சேருவாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். இப்போ அதிமுகவிலிருந்து வேற யாராவது முக்கிய புள்ளிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். பொங்கல் வரையிலும் பொறுத்து கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகும். அதே போல் ஓபிஎஸ் டிடிவி நீங்கள் சேருவாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். இப்போ அதிமுகவிலிருந்து வேற யாராவது முக்கிய புள்ளிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். பொங்கல் வரையிலும் பொறுத்து கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகும். அதே போல் ஓபிஎஸ் டிடிவி நீங்கள் சேருவாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். இப்போ அதிமுகவிலிருந்து வேற யாராவது அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் தாவேகாவில் இணைவார்கள் என்று செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்துகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக அதாவது 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் என்ற பெரும் கேள்வி இருந்திருக்கிறது. அது குறித்து கூட சமீபத்தில் நடைபெற்ற ஜனநாயகன் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் விஜய் சஸ்பென்ஸ் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த சஸ்பென்ஸை செங்கோட்டையன் உடைத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் எதிர்காலத்தில் தாவேகா கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். கோவையில் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளரிடம் பேசும் பொழுது, களத்தில்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் உண்மையான நிலை தெரியும். மக்கள் அளிக்கும் வரவேற்பை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தை பிடிக்கும் என்பது உறுதி எனவும், தற்பொழுது 2 பெரிய கட்சிகளும் வேண்டாம், புதிய ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே மக்களிடையே அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். உலக அளவில் செல்வாக்கு மிக்க நபர்கள் குறித்து ஆய்வுகள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலிடத்தில் இருப்பதாகவும் 2ஆம் இடத்தில் பிரதமர் மோடி இருப்பதாகவும் சொல்லப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தில் இருப்பதால் அடுத்த முதல்வர் விஜய் தான் என மக்கள் மத்தியில கருத்து நிலவுவதாகவும் கூறியிருந்தார். அதே போல பொங்கல் வரை பொருங்கள், தமிழக வெற்றி கழகம் எத்தனை பேர் இணைவார்கள் என்பதை நீங்கள் நேரில் பார்த்தீர்கள், நல்ல ஒரு ஆட்சிக்கு வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னதாக கூட பொங்கலுக்கு அப்பால் நடக்க வேண்டியது பொங்கலுக்கு முன்பாகவே இணைப்பு குறித்து சில இன்ட்டுகளையும் தாவேகாவினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருந்தார். அதனை மீண்டும் அந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இடத்தை விஜய் தான் நிரப்புவார் எனவும், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். செய்தியாளர்கள் கேள்வி என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்துல அவர்கள் கட்சியில் சேருவார்களா அல்லது கூட்டணியாக இணைவார்களா என்ற கேள்விக்கு அவர் கூட்டணியாக இனிவரும் காலங்களில் இணைவதாகவே செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.